everyone, இன்னைக்கு வீடியோவில் French braids and Dutch braids தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் சென்டர் செக்ஷன் எடுத்துகிட்டு இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் French braidsக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதை பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க பார்ட்ஸை வந்து 2 ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த செக்ஷனை வந்து 3 braids நார்மலாக போடுற மாதிரி போட்டுக்கணும். ஆஃப்டர் தட் இந்த செக்ஷன் நம்ம பிரித்தோம் பார்த்தீங்களா, டிவைட் பை 2, அதிலேருந்து இந்த சைட்லேருந்து ஒன்று, அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து ஒன்று. இந்த செக்ஷன் நடுவில் பிரித்ததை கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க, பிகாஸ் கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் பண்ணிக்காமல் 2 சைடும் ஈக்குவலாக எடுத்து பின்னிகிட்டே வாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ், ஒரு ஃப்ரெஞ்ச் பிரைட் வந்து ஃப்ரண்ட் ஸ்டைலில் கொடுக்க முடியும். எப்பவும் போல் தூக்கி விட்டுக்கோங்க லைட்டாக. ஆஃப்டர் தட் பின் பண்ணிக்கோங்க. பின்னிங் வந்து கிராஸ் பின்னிங், அது என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஆஃப்டர் தட் டச் பிரைட்ஸ், ஃப்ரெஞ்ச் பிரைட்ஸ் மாதிரியே தான் டச் பிரைட்ஸ். பட் ஃப்ரண்ட்டுங்கும் போது நம்ம வந்து ஃபார்வர்டரில் பண்ணுவோம், அதே டச் பிரைட்ஸ் வரும்போது நம்ம ரிவர்ஸில் பண்ணுவோம். இப்போது இது பண்ண மாதிரியே தான் இயர் டு இயர் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் எடுத்து பின் பண்ணிவிட்டு செகண்டு நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி மேலே வச்சு பின்னிங்க, இப்போ வந்து கீழே வச்சு பின்னணும். கீழே வச்சு பின்னி இந்த சைட்லேருந்து ஒரு முடி எடுத்து கீழே, அந்த சைட்லேருந்து ஒரு முடி எடுத்து கீழே, இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து கீழே, அந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து கீழே, இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பின்னிகிட்டே வந்துட்டு க்ராஸ் பின்னிங் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் டச் பிரைட்ஸ். இதுவுமே வந்து நீங்கள் எடுத்து விட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். டச் பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் நார்மலாக ஃப்ரண்ட்டில் பின்ன வேண்டியது ரிவர்ஸில் பின்னிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டச் பிரைட்ஸை. இதை வந்து பின்னி முடிச்சதுக்கப்புறம் லைக் எப்பவும் போல் கிராஸ் பின்னிங் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எட்ஜஸில் மட்டும் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பர்பாக இருக்கும் பார்க்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்னா மறுக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மேரேஜுக்கு போகிறீங்கனாலும் கூட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப எலகண்ட்டாக எடுத்து கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.